தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் இரண்டாவது நாளாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். வாக்களிப்பேன் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். இன்னொரு கட்சி தெரியும், நம்ம பழைய கட்சி. இப்ப துரோகிகள்கிட்ட சிக்கிட்டு இருக்க ரெட்டையை தூக்கிட்டு வருவாங்க. அம்மாவும் தலைவர் வச்சிருந்த சின்னத்தை இன்னைக்கு எப்படி தலைவருடைய சின்னம் வீரப்பா கையில இருந்தா எப்படி இருக்கும், நம்பியார் கையில இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இன்றைக்கு பழனிசாமி கையில இருக்கிற அந்த சின்னம் ரெட்டை இலை சின்னம் துரோகத்தின் கையில சிக்கி இருக்கிறது. அவங்க யார பிரைம் மினிஸ்டர் சொல்ல போறாங்க சொல்லுங்க நீங்க? பழனிசாமியை பிரதமரை சொல்ல போறாங்களா? பழனிசாமிக்கு தமிழே சரியா பேச தெரியல, ராமாயணத்தை எழுதுறது யாருன்னே தெரியல. பழனிசாமிக்கு ஒரு 2 எழுத்து சேர்த்து பேச தெரியாது, என் பேரை சொல்ல தெரியாதுங்க அவருக்கு. டிடி தினகரன் சொல்லுவாரா இல்லையா? அவரை முதலமைச்சர் ஆக்கியதற்கு காரணமா இருந்த என் பேரை ஒழுங்கா சொல்ல சொல்லுங்க. இங்க வந்தா கேளுங்க, அவர் வருவார், இழுச்சிக்கிட்டு வருவார். அப்ப கேளுங்க, நீங்க என்னங்க நீங்க பிரதமர் வேட்பாளரா கேளுங்க. கேட்கணும்ல, இது நம்ம கேட்கதானே சொல்றேன். அதனால அவங்க யாரும் கிடையாது. வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து என்னை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். இந்த குக்கர் சின்னத்தில்தான் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் திமுக கூட்டணியை டெபாசிட் காலி செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், அதிமுக ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தோம், ஒன்னும் கதைக்கு ஆகல. 41,000 வாக்கு வித்தியாசத்துல உங்க வீட்டு பிள்ளையாகிய நான் எப்படி இங்க வெற்றி பெறுவனோ அதே போல அங்கே வெற்றி பெற்று, இதுதான் உண்மை. டிடிவி தினகரனுடைய பிரச்சாரத்தின் நேரலையில் பார்த்தோம்.